நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய் இவங்க எல்லாருக்குமே தனித்தனியா நிறைய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காங்க. ஆனா இதுல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஹேட்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட ஆட்டிடியூட், இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காம போய் ஹேட்டர்ஸா வந்து சில நடிகர்கள் வந்து இருப்பாங்க. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன லிஸ்ட்ல சொன்ன நடிகர்கள் கூட இருக்க தான் செய்றாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நடிகருக்கு மட்டும் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. ஈவன் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே அந்த ஒரு ஹீரோவோடைய ரசிகரா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. 90 கிட்ஸ்ல ஆரம்பிச்சு 2K கிட்ஸ் வரைக்கும் அந்த ஒருத்தருடைய பேரை சொன்னா தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜாக்கி சான் தான். ஜாக்கி சானை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவரோட லைஃப்ல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்காரு, ரொம்பவும் பெஸ்டான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமைய போகுது. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சீக்கிரம் சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஜாக்கி சானுடைய அப்பா ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பை, அதாவது உளவாளியா இருந்திருக்காரு. அவருடைய அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு ஓமியம் ஸ்மக்லரா இருந்திருக்காங்க. அட என்னப்பா சொல்ற, ஜாக்கி சானுடைய அம்மா ஒரு ஸ்மக்லரா இருந்திருக்காங்களா, அதுவும் ஒரு கடத்தல் கும்பல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நீங்க நினைக்கிறது சரிதான். ஜாக்கி சானுடைய அம்மா கடத்தல் கும்பல்ல தான் இருந்திருக்காங்க. அப்போ எப்படி ஜாக்கி சானுடைய அப்பா அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசாங்கத்தோடைய ஒரு உளவாளியா ஜாக்கி சானுடைய அப்பா வந்து வேலை பார்த்திருக்காரு. அவருடைய மெயினான ஒரு வேலையை இந்த ஓமியம் ஸ்மக்லர்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேங் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, எங்கெல்லாம் கடத்தல் பண்றாங்க அப்படிங்கறத வாட்ச் பண்றது தான் அவரோட வேலையே. அப்படி ரகசியமா வேவு பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஜாக்கி சானோட அம்மாவை சந்திச்சு லேட்டரா அது காதலா மாதிரி 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இது நடந்தது பெரிய ஆச்சரியம் இல்ல. ஒரு உளவாளியா இருந்தவர் அதுக்கப்புறமா ஜாக்கி சானோட அம்மாவை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரும் ஒரு கேங்ஸ்டரா, ஒரு ஸ்மக்லரா வந்து மாறி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாதாவா வளர ஆரம்பிச்சிட்டாரு. சிம்பிளா சொல்ல போனா கவர்மெண்டோட அபிஷியல் ஸ்பையா இருந்த ஜாக்கி சானோட அப்பா அப்படியே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ்டரா வந்து மாறிட்டாரு. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாகவே ஒரு தாயோட வயத்துல ஒரு குழந்தை எத்தனை மாசம் இருக்கும்? அதிகபட்சமா 10 மாசத்துல இருந்து 9 மாசங்கள் தான். ஆனா ஜாக்கி சான் அவங்களுடைய அம்மாவுடைய வயத்துல 12 மாதம் வரைக்கும் குழந்தையா இருந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ஜாக்கி சானை பத்தி. சரி, இப்ப இதெல்லாம் ஓகே. அப்ப ஜாக்கி சானோட அப்பாவும் அம்மாவும் ஒரு கேங்ஸ்டரா வந்து அந்த சிட்டியே வந்து கலக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பணக்கார குடும்பத்துல தான் ஜாக்கி சான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்திருக்காரா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையிலே ஜாக்கி சான் அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா கேங்ஸ்டரா இருந்தும் பணக்கார குடும்பத்தில் வாழல. ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் அவர் வந்து வளர்ந்து இருக்காரு. அதுக்கு காரணம் ஒரு கேங்ஸ்டர்னா எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில கேங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ், ஏன்னா இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, அதன் காரணமாக நிறைய பிரச்சனை வரும்போது சில நேரங்களில் அவங்களுடைய பணம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் இவர் வந்து சின்ன வயசுல வளர்ந்துருக்காரு. இதில் ஜாக்கி சானை பற்றி இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்படுற ஒரு விஷயம், அது உண்மையிலே இன்னைக்கு கன்ஃபார்ம் செய்யப்படாத ஒரு நியூஸாக இருக்குது. இந்த மாதிரி வறுமையான குடும்பத்தில் தான் ஜாக்கி சான் வளர்ந்தார். அதன் காரணமாக அவருடைய அப்பா அம்மா இவரை வந்து சின்ன வயசுலேயே பிரிட்டிஷ் கப்பலுக்கு தத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் வந்து இருக்கு. ஆனால் இது இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் ஜாக்கி சானை பற்றி. பட் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் அவர் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். இன்னைக்கு எல்லாரும் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கூப்பிட்டு இருக்கோம்ல, அது அவரோட உண்மையான பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கிடையாது. ஜாக்கி சானோடைய உண்மையான பேர் அப்படிங்கிறது சான் காங் ஜான் அப்படிங்கிறது தான் அவரோட உண்மையான பேர். அப்போ எப்படி இந்த ஜாக்கி சான் அப்படிங்கிற பேர் வந்துச்சு? ஒருவேளை சினிமாவில் இருக்கிறவங்க நம்மள சூப்பர் ஸ்டார், இளைய தளபதி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்கள் திலகம் இந்த மாதிரிலாம் பேர் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி சினிமா துறையில் இருந்தவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆஸ்திரேலியாவில் ஒரு கட்டுமான ஊழியராக வந்து ஜாக்கி சான் வந்து முதல்ல வேலைக்கு சேர்றாரு. அப்படி வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்க வேலை பார்க்குற எல்லாருமே இவர் வந்து லிட்டில் ஜாக்கி அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த பேர் அப்படிங்கிறது அங்கே வேலை பார்க்கும் போது அங்கே சுற்றி இருக்கவங்க வச்சது தான் அந்த ஜாக்கி அப்படிங்கிறது. நாளடைவில் லேட்டராக வந்து அவரோட பேருக்கு முன்னாடி அந்த ஜாக்கி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவரோட ஒரிஜினல் நேமில் இருக்கக்கூடிய அந்த ஜான் அப்படிங்கிறத சேர்த்து ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். பகல் நேரங்களில் அந்த கட்டட தொழில் வேலையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களில் ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை வந்து ஜாக்கி சான் பார்த்துருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த நைட் கிளப்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பவுன்சராக வந்து இவர் போய் வேலை பார்த்துருக்காரு. அங்கே இவருக்கும் சில பேருக்கும் சண்டே அப்படிங்கிறது ஏற்பட்டு
ஏற்பட்டிருக்கு. சண்டை ஒன்றும் சாதா சண்டை இல்லை, பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு. எப்படிடா பயங்கரமான சண்டைன்னு சொல்கிற, நீ போய் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அவரே பதிவு பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த சண்டை நடந்துச்சு இல்லையா, அப்படி சண்டை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட கையில் ஏதோ ஒரு பயங்கரமான வலி வந்து ஏற்படுத்திகிட்டே இருந்திருக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு. அப்போ ஒரு எலும்பு தான் உடஞ்சிருச்சு போல், நம்ம சண்டை போட்டிருக்கோம், அந்த எலும்பு உடச்சி தான் நம்மளுக்கு இந்த வேதனை கொடுக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் திரும்ப வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காப்புல. அப்படி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கை வலிக்கு காரணம் அப்படிங்க. பாருங்க எந்த அளவுக்கு அங்கே சண்டை நடந்திருக்குங்கிறதையும் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இப்படி இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இவருக்கு ஜாக்கி சானுக்கு சினிமாக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவரை தேடி வருது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சினிமாக்குள்ள போயும் செஞ்சிடறாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் கூட 2 படம் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த லெஜெண்ட் வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தற்காப்பு கலைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். உடம்பு வந்து ஃபிட்டா வச்சுக்கணும், ஒரு பவர்ஃபுல் பாடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு லெஜெண்ட்னா அது ப்ரூஸ்லி தான். ஸோ அந்த ப்ரூஸ்லியோட 2 படத்துல தான் ஜாக்கி சானுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. உடனே பெரிய ரோல்ல நடிச்சிருப்பாரு நீங்க கற்பனை பண்ணாதீங்க. ஒரு ஸ்டண்ட் ஊழியரா தான், அதாவது ஃபைட்டர்ஸ் இருக்காங்களா அந்த மாதிரி ஃபைட்டர்ஸா ஒரு சக ஃபைட்டரா இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. அப்படி ஒரு டைம் வந்து ப்ரூஸ்லி கூட நடிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் வந்து நிறைய இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த எண்டர் த டிராகன் அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு படத்தில் நான் ப்ரூஸ்லி கூட வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஃபைட்டருக்குள்ளோட ஃபைட்டரா வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ நான் அவர் கூட சண்டை போடும் போது அவர் என்னுடைய தலையை பிடிச்சி பயங்கரமாக அடித்தார். அந்த அடிச்சடில் எனக்கு உயிர் போகிற மாதிரி பயங்கர வலி, தலையை பிடிச்சிக்கிட்டு பேசாமல் நான் பாட்டு இருந்துட்டேன். அது ப்ரூஸ்லிக்கும் தெரியும் இந்த அடி அடித்ததுக்கு கண்டிப்பாக அவருக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என் பக்கத்தில் வந்துட்டு என்னை விசாரிச்சார், வலிக்கலையே ரொம்ப பயங்கரமாக வலிக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா விசாரிச்சார். என்னால் அதை வந்து கொஞ்சம் கூட அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அது அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கா நான் நினைக்கிறேன். லக்குங்கிறத விட கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு வரைக்கும் நிறைய இன்டர்வியூவில் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா ப்ரூஸ்லியை அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு லெஜெண்டாக பார்த்தாங்க. ஈவன் இப்போவும் தான். அந்த லெஜெண்ட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படின்லாம் நிறைய பேர் ஏங்கியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஜாக்கி சான் ஒருத்தர். ஸோ அதனால தான் ஜாக்கி சானுடைய மனசில் இன்னைக்கு வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னு சொன்னால் அது ப்ரூஸ்லி கூட நடிக்க அந்த கிடைச்ச 2 படத்தோட வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா 1973க்கு அப்புறம் ப்ரூஸ்லியோட மரணத்துக்கு அப்புறமா அந்த ப்ரூஸ்லியோட இடத்த யாராச்சும் நிரப்புறதுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து அந்த டயத்தில் வந்து பயங்கரமாக வந்து ஏங்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த நேரத்தில் தான் நிறைய ப்ரொடியூசர்ஸும் சரி சினிமா டைரக்டர்ஸும் என்ன செய்கிறாங்கன்னா ஜாக்கி சான் கிட்ட போகிறாங்க. ஸோ ஜாக்கி சானை வச்சு நம்ம படம் பண்ணி ப்ரூஸ்லியோட இடத்த நிரப்புறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணும்போது ஜாக்கி சான் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னொரு ப்ரூஸ்லிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ப்ரூஸ்லி மட்டும்தான், அவர் ஒரு லெஜண்ட், அவர் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொன்னார். நான் நடிக்கிறேன், என்னையோடைய டேலண்ட்டை நான் வந்து காட்டி அது மக்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோட வந்து படங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த படங்கள் பெரும்பாலும் தோல்வியான படங்களாகவே அமையுது. ஆனால் அதை கண்டு கொஞ்சம் கூட ஜாக்கி சான் வந்து கவலைப்படவே இல்லை. வேறு என்ன ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு ஆக்ஷன் சீனில் காமெடியாகவும் கொஞ்சம் ஃபன்னாகவும் நம்ம கொடுக்க பார்க்கலாம், அந்த ஃபைட் சீனே ஒரு காமெடியாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படங்களில் அடுத்த ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாரு. அந்த விஸ்வரூபம் தான் இன்னைக்கு நிறைய சினிமாக்களில் ஜாக்கி சான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சினிமாக்களில் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீனில் காமெடியும் இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும், 2 கலந்த கலவையாக. தமிழ் படங்களான ரஜினி கமல் இவங்களுடைய படங்களில் கூட அந்த ஃபைட் சீன் காமெடியாக இருந்திருக்கும். அந்த டைமில் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கு காரணம் ஜாக்கி சான் கொண்டு வந்த அந்த ஒரு மாற்றங்கள் தான். ஸோ அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் நிறைய ஃப்ளாப்பான படங்களை கொடுத்து இன்னைக்கு மக்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனாக வந்து ஜாக்கி சான் உருவெடுத்தது காரணம் அவருடைய திறமையை வேற ஒரு பரிணாமத்தில் காட்டினதுனால தான். ஸோ அது இன்னைக்கு நிறைய பேரை கெட்டி போட்டு வச்சிருக்கு, அவருடைய அந்த ஆக்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு. ஜாக்கி சான் இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடுறதுக்கு அவரோட படங்களில் வரக்கூடிய அந்த காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இதுதான் நம்மளை வந்து அவரை வந்து லைக் பண்ண வச்சிருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாதுங்க. அவருடைய டெடிகேஷன் மட்டும்தான் இன்னைக்கும் நம்மளை வந்து அவரை ரசிக்க வைக்குது. ஹேட்டர்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கும் நிறைய நடிகர்களே ரசிகராக அவரை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ஒரு காரணம் அமையுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அவர் பண்ண அந்த டெடிகேஷனை நம்மளால் விவரிக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ரிஸ்க் வந்து எடுத்திருக்காது. அதில் ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் ஜாக்கி சானோடையது. அந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய வந்து ஸ்டண்ட் வந்து பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு மாடியிலேருந்து
ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் ஜம்ப் பண்ணும்போது அவருடைய தலையோட மண்டை ஓட்டில் பயங்கரமான ஒரு காயம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஜாக்கி சானே அவ்வளோதான், இனிமேல் அவர் உயிர் பிழைக்கவே மாட்டார் அப்படின்லாம் நினச்சிட்டாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அதில் சர்ஜரி செய்யப்பட்டு ஒரு பிளாஸ்டிக் பிளக் அப்படிங்கிறது அவருடைய மண்டை ஓட்டில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி சர்ஜரி பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மண்டை ஓட்டில் நிரந்தரமாக பிளாஸ்டிக் பிளக் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு படத்தில் ஒரு சீன் சொன்னோம் அப்படின்னா, இந்த ஒரு பிளெயினில் இருந்து ஒரு பலூனில், ஏர் பலூனில் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அதில் எந்த ஒரு ரோப்பும் இல்லாமல் டூப்பும் இல்லாமல் அவரே பண்ணியிருக்காரு ரிஸ்க் எடுத்து. வேற எந்த ஒரு நடிகருமே உலகத்தில் அவ்வளோ ரிஸ்கான ஒரு சீனை வந்து நடித்து கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜாக்கி சான் நான் தான் காசு வாங்குறேன், நான் தான் நடிக்கிறேன் அதுக்கு, ஸோ நான் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிஸ்கையும் ரசிகர்களுக்காகவும் நம்ம தானே நடிக்கிறதுக்கு காசு வாங்கியிருக்கோம், அப்போ நம்ம தானே இந்த ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த சீனை நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒவ்வொரு சீனையும் நடிச்சு கொடுத்துருக்காரு ஜாக்கி சான் எல்லா படங்கள்லையும். இப்படி இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணி ஜாக்கி சானுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அதிக ஸ்டண்ட் பண்ண ஒரு மனிதன் அப்படிங்கிறதுக்கான வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்லையும் ஜாக்கி சானோட பேர் முதல் இடத்துல இருக்கு. ரெண்டாவது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டையும் ஜாக்கி சான் பண்ணியிருக்காரு. அது என்னது தெரியுமா? ஒரு படத்துல அதிக கிரெடிட்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா அது ஜாக்கி சான் தான். கிரெடிட்ஸ் அப்படின்னு உடனே நீங்க பெருசா குழம்பிட வேண்டாம். ஒரு திரைப்படத்துல ஒரு திரைப்படத்தை இயக்கக்கூடிய இயக்குனருக்கு வந்து சில கிரெடிட்ஸ்ல கொடுப்பாங்களே, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த கிரெடிட்ஸ்ல 15 டிபார்ட்மெண்ட் வந்து ஜாக்கி சானுக்கு ஒரு படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு படம் எந்த படம்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாக்கி சானோட நடிப்பில் வெளியான சைனீஸ் ஜோடியாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு படத்துல தான் சினிமா சார்ந்த 15 டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது ஜாக்கி சானுக்கு அந்த ஒரு படத்து மூலமா கொடுக்கப்பட்டுச்சு. இது அவருடைய உலக சாதனைகள்ல ஒன்றாவும் மாறி இருக்கு. அண்ட் ஜாக்கி சானோடைய லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லி ஆகணும். பொதுவாகவே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்மள பல பேர் எடுக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு சர்வசாதாரண ஒன்று. ஆனால் ஜாக்கி சான் வந்து அந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் சினிமாவில் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து நிறைய வந்து கம்பெனிஸில் போய் லைஃப் இன்சூரன்ஸுக்காகவும் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸுக்காகலாம் போய் கேட்பாரு. அப்படி கேட்கும் போது எந்த பேங்க்லையுமே ஜாக்கி சானுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜாக்கி சான் வந்து ஒவ்வொரு ஸ்டண்ட் அக்கௌண்ட்லையும் ஜாக்கி சானே வந்து போட்டு வச்சிருக்காரு. ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய அழகு எது தெரியுமா? அவன் தான் கூட இருக்கவங்களையும் சக கலைஞரையும் மதிச்சு அவங்களுக்கும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறான். பார்த்தியா, அவன் தான் ஒரு மிகச்சிறந்த கலைஞன், இல்லை ஆகச்சிறந்த கலைஞன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம ஜாக்கி சான். ஓவராலாக இந்த வீடியோவில் ஜாக்கி சானை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஆனால் இந்த வீடியோ ஜஸ்ட் பார்ட் 1 தான். ஜாக்கி சானை பற்றி இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதை எல்லாத்தையும் பார்ட் 2ல் நம்ம வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் ஜாக்கி சான் பார்ட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி கூடி சீக்கிரத்தில் பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.